அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. முதல்ல இந்த வீடியோ பாருங்கள், இவன் என்ன பேசுகிறான்னு கேளுங்க. துவா தான் செய்ய வேணும் இந்த சகோதரருக்கு. ஏன்னா கொஞ்சம் முத்தி போச்சு, கஞ்சா ஐஸு இருக்கிற எல்லாத்தையும் அடித்து என்னத்தை பேசுகிறான்னு தெரியாமைக்கு தன்னை தானே மூசா நபின்னு சொல்கிறார். சூரியனோட பேசுகிறானாம், சந்திரனோட பேசுகிறானாம், சூரியன் ஆம்பளையாம், சந்திரன் பொம்பளையாம். அப்போ நட்சத்திரம் எல்லாம் யார்? பிள்ளைக்குட்டி வேலை. என்ன பேசுகிறான்னு கேளுங்க. 20 நிமிஷம் இறக்கமே இல்லாமல் பேசிக்கிறான். இவனை 2 வீடியோ எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹவரை தாண்டிடும். முதல்ல இதை பார்த்துருவான். அதே மாதிரி சூரியன் உண்மை, சூரியனை உணர்றது உண்மை, பார்க்கறது உண்மை. உணர்றது வேறு, நான் பார்க்கறது வேறு. அந்த சந்திரன் கூட நான் பேசிக்கிறேன், அந்த சந்திரன் குரல் நான் கேட்டுக்கிறேன்ப்பா. சந்திரன் முகத்தை நான் பார்த்துக்கிறேன், பெண் உருவ. அந்த சூரியன் மகா சிங்கம், சூரியன் ஆண், சந்திரன் பெண். இதுதான் உண்மை. இந்த குரான்ல கூட சூரியன் சந்திரனை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. தேடுங்க, அற்புதம். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள அற்புதம் ஒன்றே ஒன்று. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியா? இந்த பக்கம் சூரியன், இந்த பக்கம் சந்திரன். இது ஒரு அற்புதம். இந்த குரான் ஸ்ரீலங்கால எங்கேயாச்சும் இதா தேடுங்க, முடிஞ்சா தேடி பாருங்க. இதான் சொல்லுங்க. எனக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குரானும் இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லாத குரான். ஆனால் ஒரு சில பள்ளியில் நான் பார்த்திக்கிறேன் பழைய குரான். இதில் வச்சு தான் நானே உணர்ந்தேன். இதில் வச்சு என்னோட குடும்ப டீட்டெயில்ஸை வச்சு, என் குடும்பத்தில் உள்ளவங்களோட பேர்களை வச்சு, அவங்களோட ஹிஸ்ட்ரியை வச்சு, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எனக்கு மனைவியாக வந்தாலே இப்போ இல்லை, பேத்துட்டாள். அவளோட பேர், அவளோட ஹிஸ்ட்ரியை வச்சு, அவளோட உமா அப்படி ஹிஸ்ட்ரியை வச்சு, அவளோட உமா அப்படி பேர்களை வச்சு, இதில் வச்சு தான் நான் ஒரு அந்தஸ்து வகிக்கிறேன் அப்படின்றது நான் உணர்ந்தேன். அந்த சூரியனை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் நான் உணர்ந்தேன். அல்லாஹ் என்னோட பேசுகிறத நான் உணர்ந்தேன். எனக்குள்ளேயே நான் வச்சுக்கொள்ளல, இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் முஹம்மது இர்ஷாத். என்னோட பிறப்பிடம் வந்து யாழத்தன்ல. எனக்கு கொஞ்ச காலமே சில மாற்றங்கள், நான் வந்து எனக்குள்ள சில மாற்றங்கள் நான் பார்க்குறேன். இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல வந்து எனக்கு வந்து அவளோட அரசை பார்க்கணும் போல இருந்துச்சு. பார்த்தீங்களா, கேட்டிங்களா? என்னத்தை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வருஷம் இப்படி ஒரு கிறுக்கங்கிட்ட நாங்கள் அவப்படுறோம். அது எங்களோட தலையெழுத்தாக மாறிடுச்சு. வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை. கொண்டு போகிற இடத்துல கொண்டு போய்ட்டு விட்டா சரி, வேறு வழி இல்லை. மற்ற இன்னொன்று சொன்னான், அதையும் ஃபுல்லாக போடையில. ஜமியத்துல் உலமாக்கிட்ட அனுமதி பெற்று அவனோட கண்ட்ரோலுக்கு கீழே இருந்தால் தான் நாங்கள் உண்மையான முஸ்லீம்னு அது வேறு சொல்கிறான். இதெல்லாம் எனக்கு போட்டு கொண்டிருக்கலாம். ஃபுல் வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் பைத்தியம் பிடிக்கும். அதனால தான் நான் இதோடு நிப்பாட்டிட்டேன். ஈவிரக்கம் இல்லாமல் 1 ஹவர் 2 ஹவர் பேசுகிறான் வீடியோவில். இந்த மூதேவி நிறைய பேசுது. என்ன செய்ய, முத்தி போச்சு. யாரை சரி சல்லி செலவழித்து நம்பரும் போட்டிக்கிறான். அவன்கிட்ட நம்பரை போட்டிக்கிறான். கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. எப்படியா சரி ஒரு சைக்காட்டிஸ்ட்கிட்ட கொண்டு போய்ட்டு காட்டுங்க. அவனோட ஊர், பேர், அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்திக்கிறான். மஹிந்த ராஜபக்சோட ஃபோட்டோவை போட்டு ஐ லவ் யூன்னு வேறு அடிச்சிக்கிறான். அப்போவே விளங்கி போச்சு இவன் இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறான்னு. பேசுகிறதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அவனோட ஃபுல் வீடியோ போட்டேன்னா மென்டல் ஆகுவாங்க எல்லாம். நானே 10 நிமிஷத்துக்கு மேலே பார்க்காம நிப்பாட்டிட்டேன். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவனுக்காக வேண்டி துவா செய்யுங்க. அவ்வளோ தான் சொல்லிடு.